வணக்கம். நம்மளோட ஒவ்வொரு மூச்சிலையும் உடைக்கவே முடியாத ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு அந்த பழமையான ஞானத்தை பத்தின ஒரு ஆழமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? மனசுல நல்லது செய்யணும்னு தோணும். ஆனா அதே சமயம் இன்னொரு மனசு அதை தடுத்து நிறுத்தும். நமக்கே நமக்குள் ஒரு போர் நடக்கும். இந்த ஒரு பொதுவான அனுபவத்தை பத்தி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவுல நடந்த அந்த வேத கால போர்க்குள்ள நாமளும் போவோம். ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் கதை கிடையாது. இது நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு குறியீட்டு போர். இந்த கதையில வர தேவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது வேற யாரும் இல்ல. நமக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி. அப்போ அசுரர்கள், அதுவும் நமக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்களும், நெகட்டிவ் எனர்ஜியும் தான். அப்போ இந்த யுத்தம் எங்க நடந்துச்சு? அவங்களோட போர்க்களம் எது தெரியுமா? நம்மளோட ஐம்புலன்கள் தான். அவங்களோட ஆயுதம் தியானம். ஆமாங்க, நம்ம ஐம்புலன்களையே போர்க்களமா மாத்தி தியானத்தை ஒரு ஆயுதமா எடுத்து அவங்க போர ஆரம்பிச்சாங்க. அவங்களோட முதல் டார்கெட் மூக்கு. அதாவது நம்மளோட நுகரும் திறனை தங்களோட கோட்டையா மாத்த நினைச்சாங்க. அதை சுத்தப்படுத்தி தீய சக்திகள் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா என்னாச்சு தெரியுமா? அசுரர்கள் சும்மா இல்ல. அவங்க அந்த நுகரும் சக்திய தீமையால தாக்குனாங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா? அந்த புலன் ரெண்டா உடைஞ்சிடுச்சு. அதனாலதாங்க இன்னைக்கு நம்மால நல்ல வாசனையும் உணர முடியுது, கெட்ட நாற்றத்தையும் உணர முடியுது. முதல் கோட்டை விழுந்துடுச்சு. ஆனாலும் தேவர்கள் விடல. சரி, அடுத்ததா நம்மளோட பேச்ச, அதாவது வாக்கு சக்திய பலப்படுத்தலாம்னு முடிவு செஞ்சாங்க. அத கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர மறுபடியும் தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்கேயும் அதே கதை தான். அசுரங்க ஜெயிச்சிட்டாங்க. வாக்கு சக்தியையும் தீமையால தாக்கி அதையும் ரெண்டா உடைச்சிட்டாங்க. அதனாலதான் நம்மால உண்மையும் பேச முடியுது, பொய்யையும் பேச முடியுது. இந்த தோல்வி ஒரு தொடர் கதை மாதிரி ஆயிடுச்சு. தேவர்கள் அடுத்து பார்வை, அப்புறம் கேக்கற திறன், ஏன் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் சென்டரா இருக்கிற மனச கூட தூய்மைப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் அசுரங்க அதை தாக்கி நல்லது கெட்டதுன்னு ஒரு இரட்டைத்தன்மைய உருவாக்கிட்டே இருந்தாங்க. சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட ஐம்புலன்களும் சரி, மனசும் சரி, இயல்பாவே சிதைக்கப்படக்கூடியவை. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல எப்பவும் சண்டை நடக்கிற ஒரு போர்க்களமா மாறிடுச்சு. இப்போ எல்லா புலன்களும் வீழ்ந்துடுச்சு. தேவர்கள் தோற்று போற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா அப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. கடைசியா அவங்க கையில ஒரே ஒரு விஷயம்தான் மிச்சம் இருந்தது. அதை யாராலும் தாக்க முடியாது, யாராலும் மாசுபடுத்த முடியாது. அதுதான் நம்மளோட உயிர் மூச்சு, முக்கிய பிராணான். இப்போ அதை நோக்கி தங்களோட தியானத்தை திருப்பினாங்க. அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? அசுரர்கள் வழக்கம் போல அந்த பிராணனை தாக்க வந்தாங்க. ஆனா அவங்களால அதை நெருங்க கூட முடியல. ஒரு பெரிய பாறை மேல மோதிர மண்கட்டி மாதிரி அவங்க சுக்கு நூறா செதறி போனாங்க. கடைசியில பிராணன் ஜெயிச்சது. சரி, கதை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? இந்த போர் நமக்குள்ள எப்படி நடக்குதுன்னு இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ அந்த முக்கிய பிராணன். அப்படின்னா வெறும் மூச்சு காத்து மட்டும் இல்ல, அது நம்மளோட எல்லா புலன்களையும் இயக்குற ஒரு அடிப்படை உயிர் சக்தி. ஆனா இங்க இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அது எந்த நல்லது கெட்டதாலையும் பாதிக்கப்படவே படாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தேவர்கள்ன்றது நம்மளோட நல்ல எண்ணங்கள், அசுரர்கள்ன்றது நம்மளோட தீய எண்ணங்கள். நம்ம ஐம்புலன்களும் மனசும் தான் இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற சண்டைக்கான போர்க்களம். ஆனா அந்த பிராணான், அதாவது நம்ம சுவாசம் மட்டும் இந்த சண்டைக்கே சம்பந்தமில்லாத நம்மளோட தூய்மையான ஒரு மையம். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கண்ணை பாக்குறது, காது கேக்குறது, மனசு நினைக்கிறது, இது எல்லாமே இது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வந்துடும். ஆனா நம்ம சுவாசம், அது என்னைக்காவது அப்படி செஞ்சிருக்கா? இல்ல. அதோட ஒரே வேலை எந்த தீர்ப்பும் சொல்லாம நம்ம உயிரை நிலைநிறுத்துறது மட்டும். அது மட்டும் இல்ல, பிராணனுக்கு அகங்காரம், அதாவது ஈகோ சுத்தமா கிடையாது, பூஜ்யம். யோசிச்சு பாருங்க, அது சாப்பாட்டையும் தண்ணீரையும் உள்ளே எடுத்துக்கிறது தனக்காகவா? இல்ல, மத்த எல்லா உறுப்புகளும் புலன்களும் நல்லா இயங்கணுன்றதுக்காக மட்டும்தான். ஒரு தன்னலமே இல்லாத தூய்மையான சக்தி. ஓகே, இந்த ஆழமான தத்துவம் எல்லாம் சரி. இத நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? இந்த பழங்கால நாணம் எப்படி நமக்கு மன அமைதியை கொடுக்கும்? வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு மைய கருத்து தான் இன்னைக்கு நாம பாக்குற பலவிதமான மூச்சு தியான பயிற்சிகளுக்கு அடிப்படையா அமைஞ்சது.
அந்த தியானங்களோட நோக்கமே எந்த விதமான தீர்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட அந்த தூய்மையான பிராண சக்தியை உணர்றதுதான். பழைய நூல்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா 3 விதமான தியான முறைகளை சொல்றாங்க. ஒன்னு ஆங்கரிசம், இதுல பிராணனை நம்ம உடலோட உயிர்ச்சாரமா பார்க்கணும். 2வது பிருகஸ்பதி, இதுல பிராணனை நம்ம பேச்சோட உண்மையான எஜமானனா பார்க்கணும். 3வது ஆயாஸ்யம், இதுல பிராணனை நம்ம வாயிலிருந்து வெளிப்படுகிற சக்தியா உணரணும். ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த அந்த பழைய நூல்கள் சொல்லுது. உண்மையான சக்திங்கிறது வெறும் பயிற்சியிலிருந்து மட்டும் வரதில்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கிறதுல இருந்து தான் வருதாம். இந்த ஒரு பழமையான வாக்கு அதைத்தான் தெளிவா சொல்லுது. வெறும் பயிற்சி மட்டும் செஞ்சா பத்தாது, அந்த பயிற்சியோட ஆழமான அறிவும் புரிதலும் யாருக்கு இருக்கோ அவங்க தியானம் செய்யும்போது அவங்களோட ஆசைகள் நிறைவேறுமா. சரி, கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். ஒருவேளை நாம தேடிட்டு இருக்கிற மன அமைதிங்கிறது எங்கேயோ வெளியில இல்லைன்னா, அது நாம ஒவ்வொரு நொடியும் உள்ள இழுத்து வெளியே விடுற நம்ம மூச்சுக்காத்துலயே இருந்தா என்ன செய்வீங்க? யோசிச்சு பாருங்க.